ஐயோ அப்பா, இன்னும் எவ்வளோ நேரம் தான் இந்த பொம்பளை என்ன கால் அமுக்கி விடு கால் அமுக்கி விடுன்னு சொல்லுமோ தெரியல. அத்தை அத்தை, தூங்கிருச்சா? ஆமாம், சரி சரி தூங்கிருச்சு. இப்போ நம்ம எந்திரிச்சு போவோம். இந்த பொம்பளை நவுண்டாலே எந்திரிச்சிருமே, இன்னும் கால் அமுக்கி விடு கால் அமுக்கி விடுன்னு சாவடிக்குமே. சரி நம்ம பொறுமையாக எந்திரிச்சு இந்த இடத்துலேருந்து கிளம்பி போயிடுவோம். ஐயோ, இந்த பசங்க வேற இருப்பானுங்களே, அவனுங்க வேற கத்திக்கிட்டே வேற இருப்பானுங்களே, அவனுங்கள வேற பொறுமையா இருக்க சொல்லணுமே. நவுறாம போயிடணும் அப்பா இந்த இடத்துல இருந்து. அடே ஏல எவ்வளவு, நானும் இப்பதான் அந்த பொம்பளை தூங்க வச்சுக்கிட்டு வந்திருக்கேன். அதுக்குள்ளே இவனுங்க துருன்னு வந்துட்டானுங்க. நீங்களாப்பா? ஏப்பா கஜன் குஜன், கொஞ்சமாவது பொறுமையா வரலாம்ல. ஏன்பா இவ்வளவு ஸ்பீடா ஓடி வரீங்க? ஏன்பா இப்படி பண்றீங்க? இங்க பாருங்க, நான் இப்பதான் அந்த பாட்டியை தூங்க வச்சேன். ஆண்டி இங்க பாருங்க ஆண்டி, நாங்க எங்களுடைய கார் எடுத்துட்டு வந்திருக்கோம். சரிப்பா, அதுக்கு என்ன இப்ப? ஆண்டி இன்னைக்கு தான் எல்லாரும் அவங்க கிட்ட என்னென்ன கார் என்னென்ன பொருள்லாம் இருக்கோ எடுத்துட்டு வந்து காட்டணும்னு சொல்லிட்டு நேத்தே பாஷா அண்ணன் என்கிட்ட சொன்னாங்க ஆண்டி. அதனால தான் ஆண்டி நாங்கள் 2 பேரும் இன்னைக்கு கார்ல துருன்னு வந்திருக்கோம். ஏப்பா விடுப்பா, நீ திருப்பி அதே சொல்லாதப்பா. எப்பா நானே இப்பதான் தூங்க வச்சுட்டு வந்திருக்கேன். சரி சரி வாங்க எல்லாரும். பசங்களா, நீங்க 2 பேரும் இப்படி வாங்க. முதல்ல உங்களையும் கூட்டிட்டு போய் நான் இப்படி விடுறேன். நம்ம இப்போ வேற இடத்துக்கு தானே வந்திருக்கோம், அதனால கொஞ்சம் பொறுமையா இருங்க பசங்களா. ஆண்டி நீங்க ஒன்றும் ஃபீல் பண்ணாதீங்க, நாங்க பொறுமையா தான் இருப்போம். இருங்க ஆண்டி. இங்க பாருங்க, எல்லாரும் இங்க நின்று எல்லாரும் 3 ரோசஸ் விளையாண்டுட்டு இருக்காங்க. ஹே 3 ரோசஸ் விளையாடுறீங்களா பசங்களா? ஆமா ஆண்டி, 3 ரோசஸ் தான் விளையாடுறோம். நீங்களும் வரீங்களா? ஆஹா இல்லப்பா, இன்னைக்கு உன்னுடைய டாய்ஸ்லாம் காட்டுறேன்னு சொன்னீங்களாமே, அதனால கஜனும் குஜனும் அவனோட காரோட வந்துட்டானுங்க. நீங்களும் உங்ககிட்ட என்னென்ன கார்லாம் இருக்குன்னு காட்டிடுங்கப்பா. ஆண்டி ஆமா ஆண்டி, ஆனா நான் அதை வந்து வீட்டுல வச்சுட்டு வந்துட்டேனே. இருங்க ஆண்டி, நான் போய் எடுத்துட்டு வரேன். ஹே, இன்னைக்கு தானே நம்ம சொன்னோம்ல, பாரு சின்ன பசங்களா இருந்தாலும் கஜன் குஜன் 2 பேருமே அவனுங்க கார் எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கானுங்க. நம்ம தான் வேஸ்ட் போல இருக்கு. சீக்கிரம் வாங்க, நம்ம கார் எல்லாம் எடுத்துட்டு வந்து காட்டலாம். நம்ம கிட்ட என்னென்ன பொருள் இருக்கோ எல்லா பொருளையும் இன்னைக்கு நம்ம காட்டலாம்ப்பா. வாங்கப்பா. இங்க பார் சோஃபியா, நீ வர வேணாம். நீ உன்னுடைய திங்ஸ்லாம் நான் எடுத்துட்டு வரேன், நீ ஒன்னும் ஃபீல் பண்ணாத. அண்ணா எங்க அம்மா வீட்லயே இல்லையே, நான் எப்படின்னா நான் வந்து இப்போ உங்களுக்கு எங்களுடைய திங்ஸ் எடுத்துட்டு வருவீங்க? அப்புறம் என்னம்மா, நீ ஒன்னும் ஃபீல் பண்ண வேணாம். உன்கிட்ட இல்ல வீடு, எங்களுடைய திங்ஸ் வச்சு நீ விளையாடு, சரியா? பாருங்க, நீங்க சொன்ன உடனே நான் டக்குன்னு போய் எங்க வீட்டுல நான் ட்ரெயின் எடுத்துட்டு வந்துட்டேன். இங்க பாத்தியா, இந்த ட்ரெயின் என்னோடது. சூப்பரா இருக்கும். இந்த ட்ரெயின்ல விளையாடுறது அவ்வளோ ஜாலியா இருக்கும். நான் இதுல தான்ப்பா உட்காந்து விளையாடுவேன். இங்க பாருங்க, நான் வேணா உங்களுக்கு உட்காந்து காட்டுறேன். ஸ்வங்கின்னு போகும். இங்க பாருங்க, ட்ரெயினை தள்ளி விட்டாலே ஸ்வங்கின்னு போயிடும். அப்படியே ஸ்வங்கின்னு நான் போயிட்டு வருவேன். ஹே இங்க பாருங்க, நெக்ஸ்ட் என்னோட மாட்டு வண்டியை நான் பாருங்க சூப்பரா வச்சிருக்கேன். என்னுடைய மாட்டு வண்டி. இவர் தான் எனக்கு டிரைவரு. நான் பின்னாடி உட்காந்துப்பேன், அந்த அண்ணன் ஓட்டுவாரு. ஆடு எப்படி தெரியுமா ஓடும்? அழகா ஓடுண்டா. இங்க பாருங்க, சூப்பரா நான் இன்னைக்கு ஓட்ட போறேன். ஏய் மாடு, நீ வந்து இன்னைக்கு ஓடணும் சரியா? நான் உட்காந்துக்கிறேன். அண்ணா வண்டி எடுங்கண்ணா, போலண்ணா. ஹே பாஷா, என்னடா இன்னும் நீ இங்கேயே உட்கார்ந்துருக்க? சீக்கிரம் கிளம்புடா. ஆண்டி இந்த பாரு, என்னுடைய வண்டி வந்து ரொம்ப சூப்பரான வண்டி. இது வந்து போஸ்ட் ஆஃபீஸ் வண்டி தான். இங்க பாரு, நான் சூப்பரா எடுத்துட்டு வர சொல்லிட்டேன் அவர்கிட்ட. அவரே வந்து எடுத்துட்டு வந்துட்டாரு. எங்க வீட்டு பக்கத்துல உள்ளவர் தானே, அவருக்கே தெரியும்ல. இங்க பாரு, செம்மையா அந்த வண்டியில டிராவல் பண்ணலாண்டி. 2 பேர் முன்னாடி உட்காந்துக்கலாம், நல்லா ஜாலியாவே போலாண்டி இந்த வண்டியில. பாத்தியா எப்படி இருக்குன்ட்டு? இங்க பாரு, நான் வந்து மேலேயே இப்படி விண்டோ மாதிரி உட்காந்துட்டு சூப்பரா போவேண்டி.
சரிடா சரிடா, ரொம்ப பேசாத. நீயும் வண்டி வந்து இப்படி விடு. ஏன்னா இங்க பாரு, எல்லாரும் அவங்க வண்டியை காட்டணும்ல, டைம் ஆகுதுல. ஏய், நெக்ஸ்ட் நான் என் வண்டி தான்ப்பா காட்ட போறேன். என் வண்டி வந்து ரொம்ப சூப்பரான வண்டி, போலீஸ் வண்டிப்பா, செம்மையா இருக்கும். ஹே, இங்க பாருங்க, செம்மையா ஆம்புலன்ஸ் வண்டி இல்ல, இது வந்து இப்போ போலீஸ் வண்டி. அது வந்து பாஷா இது இல்ல, அக்பர் இதுதான் அந்த வண்டி. ஆனா இங்க பாரு, இது வந்து போலீஸ் வண்டி. என்னை பார்த்தாலே எல்லாரும் மிரளுவாங்க, அந்த மாதிரி வண்டிடா இந்த. இங்க பாரு, நானும் சூப்பரா உட்காந்து போவேன். முன்னாடி 2 பேர் உட்காந்துக்கலாம், பின்னாடி 2 பேர் உட்காந்துக்கலாம். செம்மையா இருக்குல்ல என் காரு. ஹேய், உங்களெல்லாம் விட என் வண்டி தான்டா பெஸ்ட். இங்க பாரு, ஆம்புலன்ஸ் இதுதான். நான் வந்து உயிர் காக்கும் வண்டி வச்சிருக்கேன். இங்க பாரு, சூப்பரா. இதுல யார் உட்கார்ந்தாலுமே ஜம்முன்னு இருக்கும். ஆனா நம்ம இதுல உட்கார்றவங்கள காப்பாத்தி தானடா விடணும். அதனால தான்டா நான் இந்த வண்டி வாங்கினேன். என் வண்டி பாரு எவ்வளவு சூப்பரா இருக்கு பாத்தியா? ஏய் அக்பர், எப்படிடா நீ இந்த வண்டி வாங்கின? நல்லா தாண்டா இருக்கு இந்த வண்டியும் பார்க்கறதுக்கு. பரவாயில்லடா, நீ கொஞ்சம் அறிவாதான் வாங்கியிருக்க இந்த வண்டியை. நீ என் தம்பின்னு சொல்லிக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குடா அக்பர், செம்மடா. அங்க பாருடி, பாவுண்டி சோஃபியா, அவகிட்ட வண்டி இல்லைன்னு ஃபீல் பண்ணக்கூடாது, புரியுதா? அதனால நான் வந்து நம்ம வீட்ல இன்னொரு வண்டி இருக்குல்ல, அந்த வண்டி அவகிட்ட கொடுக்குறேன்டி, உன் வண்டியை ப்ளீஸ் டி. ஹேய், இங்க பாரு, நீ வேணா உன் வண்டியை வேணா கொடு, என் வண்டியை எடுத்து கொடுக்குறேன், அது பண்றேன் இது பண்றேன்னா நீ சொல்லவே கூடாது, புரியுதா உனக்கு? ஹேய், உனக்கு ஒண்ணு தெரியுமா தெரியாதா? என் வண்டியிலே ஒரு சைடு வீலே கிடையாது, அது தெரியும்ல உனக்கு? ஏய், என்னடா சொல்ற? ஆம்புலன்ஸ் வச்சிருக்கேன்னு சொல்ற, ஆனா வீல் இல்லன்ற, எப்படிடா ஸ்பீடா போவ? இப்பதானே நான் உன்னை பாராட்டினேன். ஏய் ஆமாடி, ஆனா அவனுங்க கிட்ட சொல்லிடாத, சொன்னேன்னு வச்சுக்கோங்க என்னை கிண்டல் பண்ணி முடிச்சிடுவானுங்க. இங்க பாரு, நான் உனக்கு மட்டும் காட்டுறேன். இங்க பாருடி, இங்க வா வா, இந்த பக்கம் வா. இங்க பாரு, இந்த பக்கம் வீல் இருக்கா, இந்த பக்கமும் வீல் இருக்கா, ஆனா பின்னாடி பாரு வீலே இருக்காது. இங்க பாருடி, இந்த பக்கம் பாரு வீல் இல்லையா? நானே இப்படி வண்டி வச்சு ஓட்டிட்டு இருக்கேன். என் வண்டி எப்படி நான் சோஃபியாக்கு கொடுக்கறது? நீ உன் வண்டியை குடுறி ப்ளீஸ் டி. ஹேய், இங்க பாருடா, திருப்பி சொல்றேன், நீ இந்த வண்டியை அவகிட்ட கொடுத்துடு. நம்மளுக்கு என் வண்டியை நீ யூஸ் பண்ணு, சரியா? ஹேய், உடஞ்சதை போய் யாருக்காவது கொடுப்பாங்களா? அந்த மாதிரி உடஞ்ச பொருளை யாருக்கிட்டையுமே கொடுக்க கூடாது. இது நம்மளே வச்சுக்கலாம். சோஃபியாக்கு புது வண்டியை நம்ம